everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். How to make a first good impression. So first impression அப்படினு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு புது ஜாப் இன்டர்வியூ போறோம். இல்ல ஒரு புது ஆட்களை மீட் பண்ண போறோம். இல்ல ஒரு புது environment நம்ம இன்வால்வ் பண்ணிக்க போறோம் அப்படினாக்கா நமக்கு அங்க இருக்கிற எல்லாரையுமே புதுசா தான் இருக்கும். நமக்கு அவங்கள पर्सனலா தெரியாது. அவங்களுக்கு நம்மளே தெரியாது. சோ அந்த ஒரு இடத்துல அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணனும். அவங்களுக்கு நம்மளை பார்த்தனே பிடிக்கணும். நம்ம கூட பழகணும் அப்படி அவங்க நினைக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனாக்கா அதுக்கு first impression plays a big role. So இந்த first impression அப்படினு சொல்லும்போது அதுக்கு ஒரு பேட் திங்கும் இருக்கு. நம்ம இப்போ ஒருத்தவங்கள பார்த்தோனே அவங்க இப்படி இல்லனா அப்படி நமக்கு தோணிருச்சு அப்படினாக்கா அது நமக்கு ஈஸியா மாத்த முடியாது. அது நம்ம கடைசி வரைக்கும் ஒருவேளை unless உங்களுக்கு அவங்கள உண்மையிலேயே எப்படிப்பட்டவங்க அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படினாக்கா நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இறுதி வரைக்கும் தோணும். சோ அந்த ஒரு இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. சோ இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கூட தோணலாம். Don't judge a book by its cover அப்படினு சொல்லிட்டு. சோ நம்மள பார்த்தோனே எப்படி ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணனும் அது தப்பு இல்லையா அப்படினு சொல்லிட்டு. பட் இங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பெரிய வேர்ல்ட்ல நமக்கு எல்லாரையுமே पर्सனலா தனித்தனியா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சோ இப்போ ஒரு பாஸ் இருக்காங்க அப்படினாக்கா உங்களுக்கு 10,000 வர்க்கர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையுமே தனித்தனியா பழகி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா? சோ அந்த ஒரு இடத்துல நம்ம ஷைன் பண்ணனும் அப்படினாக்கா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு நம்ம வந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 8 டிப்ஸ் வெரி சிம்பிள் பட் இஃபெக்டிவ் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நவ் லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. டிப் நம்பர் 1, be on time. இது ரொம்பவே சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு விஷயத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினாக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க அடுத்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது மறுபடியும் நம்ம வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ be on time அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ ஒரு 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம 6 மணிக்கு ரொம்ப ஏர்லியா போயிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க லேட்டா போயிட்டா கூட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டோட்டலாக அவுட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு என்றைக்குமே உங்களோட அப்பாயின்மெண்ட் ஒரு இன்டர்வியூ என்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஒரு டைம் அப்படின்னாக்கா நீங்கள் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணுமோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கரெக்டாக எப்படியாச்சும் டைமுக்கு போய் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டை செட் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக எங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த டிராஃபிக், நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லைனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நாளைக்கு என்ன சட்டை போட போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா கூட அந்த ஒரு டைம் ரொம்ப ட்ராக் ஆகும். நம்ம ஹேர் ஸ்டைல் அதனால வச்சு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து என்ன செய்யுது அப்படின்னு தெரியாமல் டைம் ட்ராக் ஆகுறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு டைமில் உங்களால் கரெக்டான டைமுக்கு மேக் இட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரூல் be on time. Tip number 2, present yourself appropriately. So of course physical appearance matters. நம்ம எவ்வளவு தான் பேசணும் அப்படினாலும் நம்மள physical appearance வச்சு தான் the first good impression நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம முன்னுக்கு இருக்கிறவங்கள நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் நம்மளே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி ட்ரெஸ் அப் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி நம்ம செல்ஃபை கேரி பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், கரெக்டாக செய்யணுமா அப்படின்ற விஷயங்களை தான் பார்த்து தான் அவங்க நெக்ஸ்ட் நமக்கு மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளை கேட்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் கூட அதை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த செட்டிங்க்கு இப்போ ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூக்கு ஏற்ற சட்டை, பிளேசராக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் பெரிய மாடல் மாதிரி போகணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம், நம்மளோட மேக்கப் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஷூஸ் எப்படி இருக்குது, நம்மளோட சட்டை எப்படி இருக்குது அப்படின்ற சின்ன சின்ன டீட்டெயிலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் செல்ஃபை நல்லாவே கேரி பண்ண முடியும். டிப் நம்பர் 3, give a winning smile. ஸோ ஸ்மைல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மற்றவங்களை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ ஒருத்தவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக முறைக்கிறாங்க இல்லை அவ்வளோ அன்பிளசனாக இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்மைல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, they have to smile back. அப்படி இல்லைனாக்கா அவங்க ரொம்ப ரூடாக தெரிவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்மைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் குட் இம்ப்ரெஷன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ முன்னுக்கு இருக்கிறவங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போகும்போதே அவங்கள ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் உங்களோட ஸ்மைல் உங்களோட கான்ஃபிடென்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்மைல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கூட மறந்துடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்கள பார்க்கும்போது ஐ கான்டாக்ட் பண்ணி நல்ல ஸ்மைல் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு இடத்துல பட் நம்ம ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓவராக இந்த சின்சியரே இல்லாமல் ஒரு மாதிரியாக ஒரு நர்ட் மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்மைல் மோர். டிப் நம்பர் 4,
ஸ்டார்ட் வித் ஸ்மால் டாக். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா புது ஆட்களை மீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசணும், கம்யூனிகேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம எடுத்தோனையுமே நமக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி நல்ல லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் மற்றவங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நிறைய ஒரு மாதிரி நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எடுத்தோனையுமே வந்துட்டு பிக் டாக் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்மால் டாக்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க கூட இருக்கீங்கன்னாக்கா அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க எந்த மாதிரி டைப்பில் இருக்காங்க, அவங்க நல்லா பேசுகிறவங்களா இல்லை ரொம்ப அப்படி கன்சர்வ்டாக இருக்காங்களா, ரொம்ப அமைதியான டைப்பா, எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரியான கொஷின்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்றத யோசிங்க. இப்போ நீங்கள் என்ன காமனாக இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குது, எந்த மாதிரியான டாக் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு நல்லா ரிமெம்பரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் ஒரு சில கொஷின்ஸை நல்லா யோசித்து நீங்கள் கேட்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம சென்சிட்டிவான கொஷின்ஸை இந்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அவங்களுக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகாத அளவுக்கு அந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு நல்ல விஷயமா அவங்கக்கிட்ட ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்மளை வந்துட்டு காட்டிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்க அண்ட் அவங்க நமக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி டாக் பண்ணணும். டிப் நம்பர் 5, பி ஓப்பன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஓப்பன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி உங்கள் செல்ஃபை கேரி பண்ணுறீங்க, நேராக நிற்கணும், ஒருத்தவங்க கூட கை கொடுக்கும்போது நல்லா கான்ஃபிடென்ஸாக கொடுக்கணும், நல்லா ஃபர்மாக கொடுக்கணும், அவங்க கூட ஐ கான்டாக்ட் பண்ணணும், ப்ளஸ் ஸ்மைல் ஆல்வேஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்கள் செல்ஃபை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அட் த சேம் டைம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான உங்கள் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரொம்ப அப்படி கான்ஃபிடென்ட்டாக போகாமல் இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், நமக்கு நர்வஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இடத்துல சில பேருக்கு தனியாகவே அவங்கவுங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நர்வஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். மேபி நகம் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம முடியை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான உங்ககிட்டன்னு தனியாக உங்களுக்குன்னு ஒரு நர்வஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அடிக்கடி வெளியில் வராமல் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிகாஸ் நம்மக்கிட்டையும் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா நான் என்ன செய்யணும், மேபி யூ ப்ளே வித் யுவர் டோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது யூ வில் பி மோர் கான்ஃபிடென்ட். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்கள் செல்ஃபை ஓப்பனாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்பர் 6, பி பாசிட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு முக்கியமான டீலை சைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு டைம்லையும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா அந்த இன்டர்வியூவில் இருக்கும் போது நம்ம அவங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருக்காது. நமக்கு ரிசல்ட் என்ன வரும், நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதோ, நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கே, அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்கள் நம்மளோட மைண்டில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக உங்கள் செல்ஃபை கேரி பண்ணணும். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் ஜஸ்ட் புட் அசைட். உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னாலும் சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு இடத்துக்கே போகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் செட் பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு இப்போ ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்கள் ஒரு ஸ்மைலோட நல்ல ஒரு குட் மேனரோட அந்த இடத்த விட்டு வெளியாகணும். அங்கே டீல் ஓகேவா இல்லையா, தட்ஸ் ஓகே, ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ், என்னோட செல்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செல்ஃபை நீங்கள் கேரி பண்ணும்போது மற்றவங்களுக்கு பார்க்கும்போதும் ஓ மேபி ஐ டிட் மிஸ்டேக் அப்படின்னு கூட தோன்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளோட செல்ஃப் நம்ம எப்படி கேரி பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நமக்கு வேலை கிடைக்கலையோ இல்லை நம்மளோட டீல் நல்லா போலியோ அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப சேடாவோ இல்லை கொஞ்சம் கோபமாகவோ நம்மளோட ஃபேஸை வைக்கிறது, கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட இம்ப்ரெஷனை நிறையவே பாதிக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் யூ கேன் செட் அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். டிப் நம்பர் 7, பி அட்டென்டிவ். ஸோ இங்கே சொல்லும் போது நமக்கு வந்துட்டு பொலைட்னஸ், குட் மேனர்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியும். தட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோன் பாய்க்கிறது, அவங்க முன்னாடி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃபோன்லாம் நீங்கள் கண்டிப்பாக சைலண்டில் போட்டிருக்கணும். நிறைய இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும். பிகாஸ் அது உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் செல்ஃப் நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபோன் சைலண்டில் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா
இட்ஸ் ஓகே. தெரியலன்றத ஓ எஸ் மேபி ஐ நீட் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அந்த விஷயம் தெரியல அப்போ தெரிஞ்ச மாதிரி தப்பான ஆன்சர்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எது கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா பி ஹானஸ்ட், தெரியல அப்படின்னாலும் பி ஹானஸ்ட். அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முடியும் அந்த ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் அதை பற்றி நான் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே ஃபைன் யூஆர் வில்லிங் டு லேர்ன் ரேதர் தென் லைக் லாயிங், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முன்னுக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல். டிப் நம்பர் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பி யோர் செல்ஃப். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருமே தனித்தன்மை உள்ளவர்கள். வி ஆல் ஆர் யூனிக். நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது விச் மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுதான் மற்றவங்களையும் உங்களையும் தனித்தனியாக வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல இப்போ நான் சொன்ன 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் ஆஃப்கோர்ஸ். பட் அந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த 8வது டிப்ஸை கண்டிப்பாக இடத்துல வைக்கணும். நீங்கள் தான் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்பயுமே மற்றவங்கள பார்ப்பீங்க, அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தான் புரியும். உங்களோட ஸ்லாங் வித்தியாசமாக இருக்கலாம், உங்களோட லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கலாம், பட் தி சேம் டைம் மற்றவங்க உங்களை அதுவாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃபை காட்டும் போது தான் மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இவங்க பேசுகிற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களோட செல்ஃபை தான் மற்றவங்களும் தேடுவாங்க. நீங்கள் மற்றவங்க மாதிரி இருக்கணும், மற்றவங்க செய்கிறத செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ஃபேக் பர்சனாலிட்டி கண்டிப்பாக ஒரு இடத்துல தெரிய வரும். ஸோ அது வந்துட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மற்றவங்க உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு கூட அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பி யோர் செல்ஃப். பிகாஸ் நீங்களாக இருக்கும் போது தான் நீங்கள் உங்களோட ஒரு யூனிக்னஸை கேரி பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியும். பி கான்ஃபிடென்ட் வித் யோர் செல்ஃப், யூ ஆர் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் நோ மோர் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ த பீப்புள் அரவுண்ட் யூ. அண்ட் follow me on Instagram for more details. It's a bye from me.